ऐसे कैसे? Sorry, I think it is chapter 3, Prarthana Shloka 2. ओके, नो प्रॉब्लम। हाँ माँ, करेक्ट है। श्रीमान् आई वेङ्कटनाथार्य थिंक कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रतिपदश्रेणिभीषण वरगुणस्तोमभूषण जनिभयस्थानतारण जगतवस्थानकारण निखिलदुष्कर्मकर्षण निगमसद्धर्मदर्शन जय जय श्रीसुदर्शन जय जय श्रीसुदर्शन महितसम्पत्सदक्षर विजितसम्पत्षडक्षर सकलतत्त्वप्रतिष्ठित सकलतत्त्वप्रतिष्ठित विविधसङ्कल्पकल्पक विबुधसङ्कल्पकल्पक जय जय श्रीसुदर्शन जय जय श्रीसुदर्शन भुवननेत्रत्रयीमय पवनतेजस्त्रयीमय गिरवदेस्वादुचिन्मय निखिलसत्त्वे जगन्मय अमितविश्वक्रियामय समितविश्वभयामय जय जय श्रीसुदर्शन जय जय श्रीसुदर्शन श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्त आर्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। जय श्री कृष्ण। வண்டர்ஃபுல்மா. என்ன ஸ்லோகம் சொல்லணும்னு தெரியல, பட் ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. பியூட்டிஃபுல். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். மைக்லி ஜி, ஓவர் டு யூ. जय श्री कृष्ण। जय श्री कृष्ण। अन्नाद्भवन्ति भूतानि प्रजन्यातन्दसंभवः यज्ञाद्भवति प्रजन्यो यज्ञः कर्म समुद्भवः प्रकृतेः क्रियमाणानि गुणैः कर्माणि सर्वशः अहङ्कारविमूढात्मा कर्ताहमधिमन्यते। जय श्री कृष्ण। जय श्री कृष्ण। जय श्री कृष्ण. நம்ம 7வது அத்தியாயத்துல இருக்கோம். அதுல பக்தி யோகத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கார் பகவான். எப்படி பக்தர்கள் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஞானிகள் பத்தி சொன்னார், விமூடர்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கார். எல்லாமே அழகழகான ஸ்லோகங்கள். இன்னைக்கு 14வது ஸ்லோகத்திலேருந்து ரிவிஷன் பண்ணிட்டு இன்னையோட ஸ்லோகம் 24, 25, 26 3 எடுத்துக்கலாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா. दैवीख्येषा गुणमयी मम माया दुरुत्यया मामेव ये प्रपद्यन्ते मायामेतान् तरन्ति ते न मां दुष्कृतिनो मूढा प्रपद्यन्ते नराधमाः माययापहृतज्ञाना आसुरं भावमाश्रिताः चतुर्विधा भजन्ते मां जनाः सुकृतिनोऽर्जुन आर्तो जिज्ञासुरर्थार्थी ज्ञानी च भरतर्षभ तेषां ज्ञानी नित्ययुक्त एकभक्तिर्विशिष्यते प्रियो हि ज्ञानिनोत्यर्थमहं स च मम प्रियः उदारा सर्व एवैते ज्ञानी त्वात्मैव मे मतम् आस्थितः स हि युक्तात्मा मामेवानुत्तमां गतिम् बहूनां जन्मनामन्ते ज्ञानवान् मां प्रपद्यते वासुदेवः सर्वमिति
समहात्मा सुदुर्लभ कामैस्तैस्तैहृतज्ञाना प्रपद्यन्तेऽन्य देवताः तन्तन्नियममास्थाय प्रकृत्या नियता स्वया यो यो यान्तनुं भक्तः श्रद्धयार्चितुमिच्छति तस्य तस्याचलां श्रद्धां तामेव विदधाम्यहम् सतया श्रद्धया युक्तस्तस्याराधनमीहते लभते च ततः कामान् मयैव विहितान् हितान् अन्तवत्तु फलं तेषां तद्भवत्यल्पमेधसाम् देवान् देवयजो यान्ति मद्भक्ता यान्ति மாமபி. குறைந்த அறிவுள்ளவர் மூடமாம் அவளுக்கு அவள் எந்த தேவர்களை பூஜிக்கிறாளோ அவளுக்கு அந்த தேவர்கள் கிடைப்பா. ஆனா என் பக்தர்களுக்கு நான் மட்டுமே தான் கிடைப்பேன் அப்படிங்கிறார். அதே மாதிரி எப்படி அறிவற்றவர்களை பத்தி இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ற அடுத்த ஸ்லோகத்துல. தன்னை பத்தியும் அதுல டிஸ்கிரைப் பண்ணிக்கிறார். 24வது ஸ்லோகம். அவ்யக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தயः பரம் பாவமஜானந்தோ மமாவ்யய மனுத்தமம். அவ்யக்தம் வெளிப்படுத்தாத, வியக்திம் மனித ரூபம், ஆபன்னம் எடுத்து, மன்யந்தே நம்புகிறார், மாம நான், அபுத்தய அறிவற்றவர், பரம் சிறந்த, பாவம் குணம், அஜானந்தோ அறியாமல், மம என், அவ்யயம் அழியாத, அனுத்தமம் சிறந்தது வேறு எதுவும் இல்லை. அனுத்தமம் வேறு எதுவும் இதோட சிறந்தது இல்லை, இதோட உத்தமமானது இன்னுமே கிடையாது. சொல்றது அறிவற்றவர் என் வெளிப்படுத்தாத மிகச்சிறந்த நிகரற்ற அழியாத குணத்தை அறியாமல் நான் மனித ரூபத்தை எடுத்து இருப்பதாக நம்புகிறார். அது எப்படி பகவான ஒரு வியக்திமத்துவமா நம்ம பாக்குறோம், அவ்வியக்தமான பாக்குறது இல்ல அப்படின்னு பகவான் சொல்றார். ஓஷனம் பார்க்கலாம். அவ்வியக்தம் வியக்திமாபன்னம், அவ்வியக் ஆகாத் கொடுத்து, வியக்த ஆகாத் கொடுத்து, அவ்வியக்தம் வியக்தி வியக்தி இக்கணும், வியக்தி மாபன்னம் மன்யந்தே மாம புத்தயः மன்யந்தே மாமிலாகாத் யமிலாகாத் மாம புத்தய புத்த பூமிலாகாத் இத்தந்த புத்தயः பரம் பாவம பா நெடிலெழுத்து வம குறிலெழுத்து ஜானந்தோ நந்தோ நமலாகாத் கொடுத்து மமாவ்யய மாமிலாகாத் கொடுத்து மமாவ்யயமனுத்தமம் மனுத்தமம் அவ்யக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தயः பரம் பாவமஜானந்தோ மமாவ்யயமனுத்தமம். அவ்யக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தயः பரம் பாவமஜானந்தோ மமாவ்யயமனுத்தமம். அதாவது அறிவில்லாதவா, புவர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிறவா என்ன ஒரு வியக்திமுக்தமா ஒரு பிறப்புடும் ஒரு இறப்புடும் இருக்கிற ஒரு வியக்தி மாதிரி என்ன பாக்குறா.
இந்த பிறப்புங்கிறது ஒரு இந்த செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ்ல மிடில் இருக்கு. நம்ம வாழ்க்கைங்கிறது இந்த செயினை பார்த்தீங்கன்னா அதுல மிடில் இருக்கிறது நம்ம வாழ்க்கை. பிறக்காம இருக்கிற ஒரு ஒரு ஃபேஸு, பிறந்த அப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஃபேஸு, அதுக்கப்புறம் இறந்த அப்புறம் இருக்கிற ஒரு ஃபேஸு. இந்த மாதிரி 3 ஃபேஸா பார்த்தீங்கன்னா அந்த மிடில்ல இருக்கிற ஃபேஸ் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறது. ஒரு வியக்தியா இருக்கிறது, ஒரு மனுஷனா இருக்கிறது, ஒரு ஜீவ ஜந்துவா இருக்கிறது. சோ அதுதான் பகவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவாளும் இருக்கா. எனக்கு அழிவில்லை, எனக்கு பிறப்பில்லை, எனக்கு இறப்பில்லை, நான் எல்லா இடத்துலயும் வெக்தித்து இருக்கேன், எல்லா இடத்துலயும் வியாபித்திருக்கேன், டைம் ஸ்பேஸ் எல்லாத்தையும் தாண்டி நான் இருக்கேன், நான் இப்ப இங்க இருக்கிறது ஒரு பகவானோட அவதாரமா தான் இங்க இருக்கேன். நான் தான் பகவானோட வியாபித்த ரூபம் நான். ஆனா அதை பார்க்காம அந்நிய தேவதா எல்லாரையும் வழிபாடு பண்றா. அவளுக்கு அறிவு குறைச்சலா இருக்கு. அவ இந்த அழிய போற உலகத்தை, அழிய போற தேகத்தை, அழிய போற எல்லாத்தையுமே அழியாதது, இதுதான் நித்தியமானது அப்படின்னு நினைச்சுன்னு தெரியறா. ஏதாவது ஒண்ணு கிடைக்கல அப்படின்னா அதை விட்டு விட்டு கொடுக்காம அதுக்கு பின்னாடியே தெரிஞ்சுட்டு இருக்கா. என்னோட இந்த பரம நிலைய மாற்றம் இல்லாத ஒரு நிலைய, என்னை தாண்டி ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி ஒரு நிலையை அவளால பார்க்க முடியல. சோ அவ இந்த தேவதா மற்ற தேவர்கள் பின்னாடி திரிஞ்சுட்டு இருக்கா. நான் தான் எல்லாத்தோடையும் மகத்தானோ, என்னை தாண்டி வேற எதுவும் இல்லை அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிருந்தா அவ என்னதான் பஜனை பண்ணு, என்னதான் வழிபாடு பண்ணிருப்பா. ஆனா அது பண்ணாம யாருக்காவது ஒரு ஞானியா இருந்தானா அவ இந்த மாதிரி பகவானை தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படி தெரிஞ்சவா அவன்கிட்ட பகவான்கிட்ட தான் சரணம் அடைவா. ஆனா அந்த அறிவு இல்லாதவா, குறைஞ்ச அறிவு இருக்கிறவா, அவ தேவதாகள் தான் நிறைய கொடுக்கறா, எல்லாத்தையுமே பூர்த்தி பண்றா, தன் ஆசைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்றா அப்படின்னு நினைச்சுட்டு அவளை தான் பெருசா நினைச்சிட்டு அவருக்கு அந்த மாதிரி தேவதாக்கு வழிபாடு பண்ணிட்டு இருக்கா. ஆனா அட்லீஸ்ட் அவ வழிபாடாது பண்றா. ஆனா ஒண்ணுமே தாமச குணத்துல இருக்கிற அறிவில்லாத இருக்கிறவா பகவான ஒரு வியக்திமத்துவமா பார்த்து தானும் பகவானோட மேலாதவா அப்படின்னு நினைச்சுட்டு பவர்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. பகவான் தன்னோட பிரகிருத்தினால, தன்னோட மாயையினால தன்னை எப்படி வேணுமோ அப்படி வியாபிச்சுப்பா. ஆனா அறிவில்லாதவா இத புரியாம இவருக்கும் ஒரு ஆதி இருக்கு, ஒரு அந்தம் இருக்கு, இவருக்கும் ஒரு பிறப்பு இருக்கு, இவருக்கும் ஒரு இறப்பு இருக்கு அப்படின்னு ஒரு அறிவில்லாமையில அறியாமையில இருப்பா. சோ இந்த 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 ஸ்லோகத்தை ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாம். அதாவது அறிவில்லாதவா பகவான் ஒரு ஒரு வியாபித்த, ஒரு பார்த்த, ஒரு பாக்குற மாதிரி, ஒரு பொருள் மாதிரி, ஒரு மனிதர் மாதிரி அவரோட நிர்குண ரூபத்தை பார்க்காம, அவரோட அவ்வியக்தமான ரூபம், வெளிப்படுத்தாத ரூபத்தை பார்க்காம வெளிப்படுத்தின ரூபத்தை பார்த்து அதுதான் பகவான் நினைச்சுட்டு இருப்பா. இன்னொரு இது மாதிரி நினைச்சுக்கலாம். அறிவு இல்லாதவா பகவான் வியாபிக்கவே மாட்டார், பகவான் அவருக்கு ஒரு ரூபமே கிடையாது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா அது ரெண்டுமே தப்பு.
பகவான் வியாபிச்சுண்டு இருப்பார், அவ்வியக்தமாகவும் இருப்பார், வெளிப்படுத்தாமலேயும் இருப்பார், வெளிப்படுத்தின்னும் இருப்பார். எப்படி பஞ்சபூதங்களை பார்த்தோம்னா இருக்கும் இருக்கும் இல்லாமையும் இருக்கும். அதுக்கு ஒரு ஒரு ரூபமும் இருக்கும், ரூபம் இல்லாமையும் இருக்கும். காத்திலே பார்த்தேன்னா நீர்த்துளிகள்லாம் இருக்கு, நம்ம கண்ணுக்கு படுறதா இல்ல, மாலிகுலர் லெவல்ல இருக்கு. சோ அதே நீரை நீராவும் இருக்கு, வியாபிச்சிருக்கிற நீராவும் வெளிப்படுத்தின நீராவும் இருக்கு, வெளிப்படுத்தாத நீராவும் இருக்கு. அதே மாதிரி நெருப்பு குச்சிக்குள்ளயும் இருக்கு, குச்சி பத்த வச்சப்புறமாவும் வருது, வெளியில வருது. சோ அதுகளுக்கே பஞ்சபூதங்களுக்கே இந்த மாதிரி வெளிப்படுத்தின ஒரு முகமும் இருக்கு, வெளிப்படுத்தாத ஒரு முகமும் இருக்குங்கிற மாதிரி பகவானுக்கும் வெளிப்படுத்தின ஒரு முகமும் இருக்கு, வெளிப்படுத்தாத ஒரு முகமும் இருக்கு. ரெண்டுமே இருக்குன்னு தான் பகவான் சொல்றார் பகவத்கீதையில். अजोऽपि सन्नव्ययात्मा भूतानामीश्वरोऽपि सन् प्रकृतिं स्वामधिष्ठाय सम्भवाम्यात्ममायया प्रकृतिं स्वामधिष्ठाय सम्भवाम्यात्ममायया. என் மாயையால் நான் என்னையே வெளிப்படுத்துகிறேன். நான் பிறப்பிற்கப்பால், அஜோபி சன்னவ்யயாத்மா, நான் பிறப்பிற்கப்பால் அழியாத ஆத்மா. பூதானாம் ஈஸ்வரன், பூதங்களுக்கு உயிரினங்களுக்கு ஈஸ்வரனா இருக்கேன். ஆனா பிரகிருதி, என்னோட பிரகிருத்தினால, என் குணத்தினால, என் மாயையால் என்னை வெளிப்படுத்துகிறேன். சம்பவாமியாத்ம மாயா, ஆத்ம மாயா என்னோட மாயா இல்ல, நான் சம்பவாமி, நான் வரேன், வெளிப்படுத்துறேன் அப்படின்னு 4ஆம் அத்தியாயத்தை சொல்லிருக்க. அதே மாதிரி 9ஆம் அத்தியாயத்துல மயா ததமிதம் சர்வை ஜகதவ்யக்தமூர்த்தினா மஸ்தானி சர்வபூதானி ந சாஹந்தேஷ்வஸ்திதः. மயா ததமிதம் சர்வை ஜகதவ்யக்தமூர்த்தினா, இந்த பிரபஞ்சம் என் வெளிப்படுத்தாத முகத்தால் வியாபித்துள்ளது. சோ நானே வியாபித்ததும் இருக்கேன், நானே அவ்வியக்தமாகவும் இருப்பேன், வெளிப்படுத்தாமல் இருப்பேன். எல்லாமே பகவான் தான். அந்த மாதிரி ஒரு பகவான் இந்த ஒரு மனுஷ ரூபத்துல மட்டும் பார்த்து, ஒரு வியக்தி ரூபத்துல மட்டும் பார்த்து, ஒரு பொருள் ரூபத்துல மட்டும் பார்த்து இருக்கிறது அறிவில்லாதவா. ஏன்னா பகவான் பரமவ்யயம் அனுத்தமம், பரமமான நிலையில் இருக்கிறவர், அவ்யயம் அழியாதவர், அனுத்தமம் அவரை விட சிறந்தது வேற ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு பரம பகவான் ஈஸ்வரன், அவர் வெக்திப்பட்டு இருப்பார், அதாவது வெளிப்பட்டும் இருப்பார், வெளிப்படாமலும் இருப்பார். ஆனா பகவான் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோட இவ்வளவுதான் பகவான் அப்படின்னு பாக்குறது அறிவில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. அடுத்த ஸ்லோகம் போலாம், 25ஆவது ஸ்லோகம். நாஹம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவ்ருதः மூடோயன்னாபிஜானாதி லோகோ மாமஜமவ்யயம். ந இல்லை, அகம் நான், பிரகாஷா காணப்படுகிற, சர்வஸ்ய எல்லோர், யோகமாயாக யோகமாயைகள், சமாவிருத்தக மறைக்கப்பட்டது, மூடா முட்டாள்தனமான, அயம் இந்த, ந இல்லை, அபிஜானாதி அறிவது, லோகோ ஜனங்கள், மாம் நான், அஜம் ஜம்னா பிறப்பு, அஜம்னா பிறப்பெற்ற, அவ்யயம் மாறாதது, யோகமாயையால் மறைக்கப்பட்டு நான் எல்லோருக்கும் தென்பட மாட்டேன். மூடமான மனிதர்கள் என்னை பிறப்பற்ற மாற்றமற்றவனாக அறிய மாட்டார்கள் என்று பகவான் சொல்ல. எல்லாம் பகவான் தன்னோட விபூதிகளை சொல்லிட்டு வந்து தன்னை பத்தி, தன்னை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் இதெல்லாம் வழி. ஏன்னா நம்ம புரிஞ்சுட்டாதான்
விஞ்ஞானம் புரியும். ஞானம் மட்டும் இருக்காது, விஞ்ஞானமும் தெரிஞ்சு பகவானை முழுசா புரியறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு பகவான். அப்பதான் பக்தி நமக்கு வரும். ஏன்னா புரியலைன்னா பிரீத்தி வர, ஒரு ஒரு பிணைப்பு வராது, பிணைப்பு இல்லைன்னா ஒரு பிரீத்தி வராது அப்படின்னு ராமச்சரித்த மானஸ் சொல்லியிருக்கேன் முன்னாடி. அது மாதிரி புரியணும். அதுக்காக தான் பகவான் இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நாஹம் பிரகாஷ சர்வஸ்ய, நாஹம், நாம் இல்ல, ஹம், ஹ தொண்டையில இருந்து, பிரகாஷ சர்வஸ்ய, சர்வ ரஃபார் கொடுத்து, வஸ்ய வமிலாகாத் கொடுத்து, யோகமாயா சமாவிருத, யோக, யோ நெடில் எழுத்து, மாயா ரெண்டுமே நெடில் எழுத்து, சமாவிருத, சமாவிரு இவ்வெல்லாம் கிடையாது, சமாவிருத தனித்தனிதான். மூடோயன்னாபிஜானாதி, மூடோ, மூடோ ரெண்டுமே நெடுஎழுத்துகள், என்னாபிஜானாதி, ஜானா ரெண்டுமே நெடுஎழுத்துகள், தீ ஷார்ட் ஆயிடும். லோகோ மாமஜமவ்யயம், லோகோ மா எல்லாமே நெடுஎழுத்து, மஜமவ்யமவ்யமவ்யமவ்யமவ்யயம், நாஹம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவிருதः, மூடோ யன்னாபிஜானாதி லோகோ மாமஜமவ்யயம், மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜமவ்யயம். அவ்யயம் அழிவில்லாது, அஜம் பிறப்பில்லாது, பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பாற்பட்டவன். ஆனா என் மாயையாலேயே நான் என்னை தானே வெளிப்படுத்துவேன், நானே மறைஞ்சு போயிடுவேன். நான் பிறப்பில்லாம இருந்தாலும் அவதரிப்பேன். பிறப்புக்கும் அவதாரத்துக்கும் அழிவு டிஃபரன்ஸ் இருக்கு. என் அவதாரமா நான் என்னை தானே வெளிப்படுத்துவேன். எனக்கு அழிவு இல்லாதாலும் நான் மறைஞ்சு போயிடுவேன். அதுக்காக நான் என் என்னோட இறப்பு ஆயிடுத்து அப்படின்னு இல்லை. எனக்கு பிறப்பும் கிடையாது, எனக்கு இறப்பும் கிடையாது. என்னை யாருக்கு இது புரியறதோ, எனக்கு பிறப்பு கிடையாது, எனக்கு இறப்பு கிடையாது, அப்படிப்பட்டவா குழப்பம் இல்லாதவா. ஆனா என்ன ஒரு ஒரு சாதா மனிதன், எனக்கு பிறப்பும் இருக்கு இறப்பும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவா மூடமானவா, அறிவில்லாதவா. ஏன் என்ன ஒரு மனிதனா பார்த்து எனக்கு எனக்கு பிறப்பிறப்பு இருக்கு, எனக்கு பிறப்பில்லாம இருக்கிற குணம் இருக்கு, எனக்கு அவ்வியமான ஒரு குணம் இருக்கு, அழிவில்லாத ஒரு குணம் இருக்கு அப்படின்னு ஏன் மனிதர் நினைக்கிறான்னா, அவளுக்கு அந்த மனிதர்களுக்கு இந்த இந்த லோகத்தோட, இந்த இந்திரியங்கள்னால ஒரு பொருட்களோட ஒரு பிணைப்பு இருக்கிறதுனால என்ன அவளுக்கு தான் ஒரு உடம்பு, இந்த உடம்பு என்னது அப்படின்னு ஒரு பிணைப்பு இருக்கிறதுனால, இந்த பகவானையும் அப்படியே நினைச்சுண்டு, பகவானும் ஒரு உடம்போட சேர்த்து வச்சுண்டு, இவ்வளவுதான் பகவான். எப்படி எனக்கு இருக்கிற உடம்பு இருக்கிறது அதுக்கு நித்தியம் அழிஞ்சுன்னு போயிருக்கோ, அது மாதிரி பகவானும் நித்தியம் அழிஞ்சுன்னு போயிட்டு இருப்பார். எப்படி என் உடம்பு பிறந்திருக்கோ இந்த அன்னத்திலேருந்து, அதே மாதிரி இந்த பகவானும் பிறந்திருக்கார். எப்படி என்னோட உடம்பு இந்த மண்ணோட கலந்து போகிறதோ, அதே மாதிரி பகவானும் கலந்து போயிடுவா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார். அந்த மாதிரி நினைக்கிறவா மூடா, அறிவு இல்லாதவா. அது ஏன் அப்படி அறிவு இல்லாம இருக்கா அப்படின்னா, அதுக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு அவளோட அறிவுத்தன்மை அவ்வளவுதான். அறிவில்லாதவா ஒரு ரூம்ல போட்டு அடைச்சி வச்சானா, இந்த ரூம் தான் உலகம், இந்த ரூம் விட்டு வெளியிலே வராம இந்த ரூம்குள்ளேயே இருக்கிறவா அறிவில்லாம இருக்கிறவா. அதுக்குள்ளேயே இதான் அவளை அப்படி அப்படின்னு நினைக்கிறவா. ஆனா அந்த ரூம் விட்டு தாண்டி ஒரு பெரிய ஒரு கதவு இருக்கு, பூட்டி இருக்குன்னா அது அவளால தாண்ட முடியாது. அதுக்கு வெளியில இருந்து யாராவது அந்த துவாரபாலක அந்த கதவை திறந்தாதான் அவளுக்கு அந்த வெளி உலகம் பார்க்க முடியும்.
அதே மாதிரி பகவான் சொல்ல இந்த பகவானோட பிறப்பும் இறப்பும் இருக்கா அப்படின்னு நினைக்கிறவா ரெண்டு 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 ப்ராப்ளம்னால. ஒண்ணு அவளுக்கே மூடமா இருக்கா, அவளுக்கு அறிவு கிடையாது. இன்னொன்னுக்கு அவளுக்கு வெளியிலேருந்து அந்த கதவை திறந்து பகவானோட அருள் அவள் கிடைக்கிறது இல்ல. சோ பகவானோட அருள் ஒண்ணுன்னா பகவான்கிட்ட சரணாகதி அடையணும். சரணாகதி அடைஞ்சானா வெளியிலேருந்து இந்த கதவை திறந்து நமக்கு பகவானோட இந்த பிரத்யக்ஷமான ரூபத்தை பார்க்கலாம். அந்த மாதிரி ரூபம், அதுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, அழிவில்லாதது, நித்தியமா இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஸ்வரூபம் பகவான் இருக்கிறதுக்கு ஒண்ணு நம்மளோட மூடத்தை முதல்ல வெளியில எடுத்துடணும். அதை முதல்ல தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பகவான்கிட்ட சரண் அடைஞ்சானா, பகவான் கதை திறந்து விட்டான்னா நம்மளால முழுசா பார்க்க முடியும். நாஹம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயாச மாவ்ருதஹ. நான் என்னோட மாயையில, யோக மாயையில, அதுல ஒழிஞ்சுன்னு இருக்கிறதுனால இந்த மாதிரி மூடர்களுக்கு நான் கண்ணுல தென்பட மாட்டேன். ஆனா என் மேல யாருக்கு பக்தி இருக்கோ அவளுக்கு நான் இந்த மாயையிலேருந்து வெளியில வெளிப்படுத்துவேன். இந்த யோக மாயைங்கிறது அவரோட பகவானோட யோக மாயை. அதுல அவளோட ஸ்வரூபத்தினால, அவளோட பிரகிருத்தினால, அவளோட குணத்தினால அதையே எல்லாருமே வேற வேற விதமா பாப்பா. பாகவதத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். மல்லா நாம சனி நிருணாம் நரவர ஸ்திரீணாம் ஸ்மரோ மூர்த்தினாம் கோபானாம் ஸ்வஜனோஸ்தாம் க்ஷிதிபுஜாம் சாஸ்தா ஸ்வபித்ரோ ஸ்ரிஷு மிருத்யுர்போஜபதே விராடு விதுஷாம் தத்துவம் பரம் யோகினாம் விருஷ்ணீனாம் பரதேவதேதி விதித்தோ ரங்கம் கதசாக்ரஜஹ. அப்படின்னா மல்லானா மஷனி. மல்லானா அந்த ரெஸ்லர்ஸ், சண்டை போடுறவா, அவளுக்கு ரொம்ப ஹார்டான மாதிரி தென்படுவா. நிருணாம் நரவரக, சாதாரண வாழ்க்கு ரொம்ப நல்ல மனுஷனா கண்படுவா. ஸ்ரீணாம் ஸ்மரோமூர்த்தினாம், ஸ்திரீகளுக்கு ரொம்ப அழகான ஒரு மூர்த்தியா தெரிவா. கோபானாம் ஸ்வஜனோஸ்தாம், கோபர்களுக்கு, கோகுலத்துல இருக்கிறவாளுக்கு ஸ்வஜனோ, தன்னோட ஆள் மாதிரி தெரிவா. க்ஷிதிபுஜாம் சாஸ்தா, இந்த ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு எம்பரர் மாதிரி தெரிவா. ஸ்வபித்ரோ சிசுஹு, பெரியவாளுக்கெல்லாம் தன்னோட குழந்தை மாதிரி தெரிவார். மிருத்யுர் போஜபதேர், கர்ணன் கம்சனுக்கு மிருத்யுவா தெரிவார். விராட விதுஷாம், அறிவில்லாதவாளுக்கு விராடமா தெரிவார். அந்த மாதிரி விரக்ஷீணாம் பரதேவத்தே, விரக்ஷிகுலத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் பரதேவத்தை பகவானா தெரிவா. இந்த மாதிரி அவளுக்கு அந்தந்த குணத்துல இருக்கிறவாளுக்கு, அந்தந்த பரிஸ்திதியில இருக்கிறவாளுக்கு அந்தந்த மாதிரி தெரிவா. நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா மாவிரதா, என்னோட யோக மாயத்தினால அதுல மறைஞ்சுண்டு அவளுக்கு நான் தெரிய மாட்டேன். அவளுக்கு இந்த மாதிரி மூடா இருக்கிறவாளுக்கு நான் யாருன்னு எனக்கு அவளுக்கு தெரியாது. ஏன்னா அது யோக மாயால மறைச்சிருக்கு அப்படின்னு பகவான் அந்த ஸ்லோகத்தை சொல்றார். அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம்.
வேதாஹம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யாணி ச பூதானி மாந்து வேத ந கஷ்சன. வேதா அறிவது, அகம் நான், சமதீதானி கடந்த காலம், வர்த்தமானானி நிகழ்காலம், ச மற்றும் அர்ஜுன, பவிஷ்யாணி எதிர்காலம், ச மற்றும் பூதானி உயிரினங்கள், மாம் நான், தூ ஆனால், வேத அறிவது, ந இல்லை, கஷ்சன எவரும். கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தில் உள்ள உயிரினங்களை நான் அறிவேன், ஆனால் எவரும் என்னை அறிய மாட்டார். பகவான் சொல்றார், வேதாகம் சமதீதானி, வேதா நெடிலெழுத்துகள், ஹம் சமதீதா, தீதா நெடிலெழுத்துகள், நீ ஷார்ட் ஆயிடும். வர்த்தமானானி, மானா ரெண்டுமே நெடிலெழுத்துக்கள், நீ ஷார்ட் ஆயிடும். சார்ஜுன ரஃபா கொடுத்து, பவிஷ்யாணி ச பூதானி, பவிஷ்யா விஷ்யா வீமதாக, விஷ்யா இல்ல விஷ்யா, நீச்ச பூதானி, நீச்ச பூதா ரெண்டுமே ரெண்டு எழுத்துக்கள், நீ ஷார்ட் ஆயிடும். மாந்து வேதன கஷ்சன. ஒரு ஸ்லோகம், வேதாஹம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யாணி ச பூதானி மாந்து வேதன கஷ்சன. வேதாஹம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யாணி ச பூதானி மாந்து வேதன கஷ்சன. அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஜனங்களுக்கு, அதெல்லாம் ஜனங்களுக்கா இந்த மூணு சொல்லியிருக்கார். எல்லா ஜனங்களுக்கும், எல்லா உயிரினங்களுக்கும், சர்வ பூதானிக்கு. ஆனா தனக்கு மட்டும் பிரசன்ட் மட்டும்தான், வர்த்தமானானி. தான் நிகழ்காலத்துல தான் இருக்க. பகவானுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே நிகழ்தான். ஏன்னா அவர் எப்ப எல்லா இடத்துலயும் எல்லா டைமும் எப்பொழுதுமே இருக்காரு. அதுக்கு அவருக்கு டைம் அப்பாற்பட்டவர். இப்ப நம்மளால எது பாஸ்ட், எது பிரசன்ட், எது ஃபியூச்சர்னு சொன்னா நமக்கு தெரியாது. இதுதான் பிரசன்டா தெரியாது. சொன்ன முடிக்கு சொல்லறதுக்கு முன்னாடியே அது பிரசன்ட் வந்து பாஸ்ட் ஆயிடுறது. ஆனா பகவானுக்கு எல்லாமே உண்மை. டைம் லைன் இஸ் ஃப்ரோசன். அவரோட பிரபஞ்சம் இது, அவர் பண்ணது, அவர் லீலை. அவருக்கு எல்லாமே தெரியுது. எல்லாமே அவர் கண்ணுக்கு எத்தாப்புல இருக்கு. டைம் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். போன டைம் இருக்கட்டும், பிரசன்ட் டைம் இருக்கட்டும், ஃபியூச்சர் டைம் இருக்கும், எல்லாமே அவருக்கு இருக்கு. எப்படி நம்ம பிக்சர் பாக்கறச்ச எல்லாம் அந்த குழந்தை, அந்த படத்துல எல்லாம் அதே சமயத்துல அவருக்கு அந்த அந்த ஆக்டர் குழந்தையா இருக்கட்டும், அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே நமக்கு எத்தாப்புல ஒரு படத்துக்கு எதாப்புல தெரியுது. இந்த மாதிரி பகவானுக்கு எல்லாமே தெரியுது. ஆனா பகவான் மாறு இல்லாம இருக்கா. நமக்கு இந்த மூணு காலங்களும் இருக்கு. இந்த மூணு காலங்களும் எப்ப எந்த காலம் தெரிய மாட்டேங்குது. அந்த காலத்துல அது மாதிரி போயிட்டே இருக்கு. எதுவுமே ஒரு நிலையமா இல்லை, நமக்கு தெரியறது இல்லை. ஆனா பகவானுக்கு இந்த மூணு நிலையும் பார்க்க முடியும். மாம்து வேதன கஷ்டன அவளுக்கு. ஆனா அவளுக்கு என்ன தெரியாது. சாதாரணமா இருக்கவாளுக்கு என்ன, என்னோட அவ்வியமான பிறக்காத என்னோட ஸ்வரூபத்தை அவளால் புரிய முடியாது. மாம்து வேதன கஷ்டன. என்ன, நான் ஒரு ஒரு அந்த ஒரு விண்டோஸ்லாம் இருக்கும். இங்கேருந்து பார்த்தா நமக்கு தெரியும். ஆனா வெளியில இருந்து பார்த்தா நமக்கு உள்ள இருக்கவா தெரிய மாட்டா. ஆக்ரால ஒரு ஃபோர்ட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு விண்டோவே இருக்கு, பெரிய விண்டோ. இந்த பேலஸ்ல இருக்கிறவாளுக்கு வெளியில முழுசா அப்படி கிளியரா தெரியும். ஆனா வெளியில நிக்கிறவாளுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது.
அந்த மாதிரி பகவானுக்கு எல்லாம் கிளியரா தெரியுது. ஆனா நம்ம அதை வெளியில இருந்து நமக்கு பகவான் தெரிய மாட்டேங்குது. மாம் து வேதன கஷ்டன. இப்ப நமக்கு ஒரு டவுட் வரலாம், பகவானுக்கு எல்லாம் ஃபியூச்சர்லாம் தெரியும் அப்படின்னா நான் எனக்கு என்ன அடுத்த ஜென்மம் என்ன வரப்போறது, எனக்கு என்ன ஆகப்போறது, அடுத்த ஜென்மமும் மனுஷனா பிறக்க போறேன்னா, ஸ்வர்க்கத்துல பிறக்க போறேன்னா, பகவான் கிட்டே போறேன்னா, இல்ல கீழே இருக்கிற 84 லட்சம் யோனிகளுக்குள்ள போறேன்னா அவருக்கு தெரியறதே. பின்ன எனக்குன்னு ஒண்ணுமே கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். பகவானுக்கு தான் எல்லாம் தெரியுமே. அப்படின்னா பகவான் அந்த மாதிரி இல்ல. பகவான் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. அவருக்கு தெரியும்னா எல்லாமே அவருக்கு தவிர டைம் ஃப்ரோசனா இருக்கே தவிர நம்ம டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அந்த விழிப்பு இந்த இந்த மனுஷ ஜென்மத்தை கொடுத்து நம்ம கையில அந்த சாவி நமக்கு கொடுத்துருக்காரு. நீங்க எப்படி எந்த கதவை திறக்கணுமோ திறந்துட்டு போய்க்கோ அப்படின்னு. பகவான் அடையணும்னா அதுல பகவான் தான் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, அப்புறம் நான் என்ன அலையணும் அப்படின்னு நம்ம நினைச்சு கூடாது. பகவானுக்கு எதாப்புல எல்லாம் ஃபியூச்சர் இருக்கே. பூதானி நமக்கு எதாப்புல இருக்கு. பவிஷ்யாணி பூதானி, எல்லா உயிரினங்களுக்கும் பவிஷ்யத் தெரியும். அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அதெல்லாம் முடிஞ்சிருத்தே, கதையெல்லாம் நம்ம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா பகவான் நமக்கு இந்த சாவி நமக்கு தான் கொடுத்துருக்கு. நமக்கு இருக்கிற இந்த சுய அறிவு வச்சுன்னு நம்மளால என்ன பண்ணணுமோ பண்ணிக்க முடியும். எந்த கதவை திறக்க முடியுமோ திறந்துன்னு நமக்கு வேண்டியே இருக்கலாம். பகவானை தான் அடையணுங்கிற ஒரு வெறித்தனத்துல இருந்தோம்னா, ஏக்கமே அவரோட மட்டும் பக்தியில இருந்தோம்னா பகவான் அடைஞ்சிடலாம். மயைவைதே நியதா பூர்வமேவ நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின். அர்ஜுனன் சொல்ற இவன் இருக்கா, சண்டை போட்டு இருக்கா, எல்லாரையும் நான் அப்பவே அழிச்சாச்சு, அவளுக்கு எப்போ மரணம் அடைஞ்சாச்சு, நீ வெறும் ஒரு கருவிதான் அப்படிங்கிற. அது மாதிரி நம்ம பகவான் கையை பிடிச்சிட்டு அவரை ஒரு கருவியா எடுத்துட்டு, பகவான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. அதை வச்சுட்டு நம்ம இந்த சாவியை எடுத்துட்டு நம்ம பகவான் அடைஞ்சிடலாம். எல்லாமே கொடுத்துருக்காரு. அறிவு கொடுத்திருக்கார், புத்தி கொடுத்திருக்கார், சேத்தனை கொடுத்திருக்கார், கான்சியஸ்னஸ் கொடுத்திருக்கார். எது நஜம் எது கெடுதல் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிஸ்கிரிமினேஷன் கொடுத்திருக்கார். அதுக்கும் மேல பகவான் கீதையில சொல்லி எல்லாத்தையுமே கிளியரா சொல்லி கொடுத்திருக்கார். இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்காரு. நமக்கு 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 தான் எல்லாம் கொடுத்திருக்காரு. நம்மள்ட்ட எல்லாமே இருக்கு. ஆல் த ரிசோர்சஸ், எதெல்லாம் வேணுமோ பகவான் அடையணுங்கிறதுக்கான எல்லாமே நம்மள்ட்ட கொடுத்திருக்காரு. இந்த பவிஷ்யத்துல என்ன நடக்க போறதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவரால் பார்க்க முடியுமே தவிர அவர் அதை சேஞ்ச் பண்றது இல்லை. அந்த சேஞ்ச் பண்ற கருவி நம்ம கையில கொடுத்துருக்காரு. ஸோ பகவான் கை பிடிச்சுன்னு நம்ம